ராம் நாராயண ராம். ஜீவ ஜகத்தின் எல்லாம் ஒரு தத்துவமே. இந்த உலகமே ஒரு சாஸ்திரம். சாஸ்திரங்களோ தத்துவங்களோ இயற்கையின் விதிகளின்படி தானாகவே வெளிப்பட்டவை. நம் உடல் உறுப்புகளின் குறைபாடுகளும் தேவைகளும் இருந்தபோதுதான் அறிவு வளர்கிறது. தர்மம் அதன் இயல்பான நிலையில் இருந்தது. இன்று நாம் தர்மம் என கூறுவது பின்னர் வழங்கப்பட்ட பெயராகவும், ஒருவரும் தர்மம் என்னவென்று புரிந்து அதை பின்பற்றவில்லை. இயற்கையாக நிகழ்ந்தவற்றுக்கே பெயர் வைத்தனர். எந்த ஒரு நூலிலும் தர்மத்தின் கருத்துக்கள் இல்லை என கூற முடியாது. இந்த முழு உலகமே ஒரு நூலாகவே இருக்கிறது. நமது ஆன்மீகம் அதை தர்மம் என்று அழைப்பவர்கள் அழைப்பதுண்டு. ஆன்மீகத்தை உண்மையான ஞானமின்றி அடைய முடியாது. நம்மை சுற்றியுள்ள உலகில் நடைமுறையில் பல கவலைகள் தோன்றுகின்றன. உணவு கிடைப்பதில்லை. அடிப்படை வசதிகளுக்கே குறைபாடுகள் உள்ளன. நடைமுறையை விட்டு விடும்போது எந்த முயற்சியும் வெற்றியடைய முடியாது. எனவே நாம் இதற்கான தீர்வுகளை ஆராய வேண்டும். இந்த அடிப்படை சிக்கல்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராம் நாராயண ராம்.